ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, கூகுள் பேயில் எப்படி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் பே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா பிஸ்னஸஸ் அண்ட் பில்ஸ்ன்னு இருக்கும் ஒரு ஆப்ஷனு. அதில் வந்து ட்ரெயின்ஸ்னு ஒரு இது இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நியூ பேமெண்ட் இருக்கு பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதில் ட்ரெயின் சர்ச் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நான் ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் எப்படி காட்டுது. நியூ டிக்கெட்ஸ்னு கொடுக்கணும். ஆரிஜின் எந்த இடத்துல இருந்து இருக்குது, தாம்பரம். டெஸ்டினேஷன் வேர் டூன்னு கேட்குது, நாகர்கோயில். டேட்டு கேட்குது, உங்களுக்கு எந்த டேட்டில் போகணுமோ அந்த டேட்டை வந்து ஓகே கொடுங்க. அடுத்து கோட்டா வந்து ஜெனரல், தக்கல், சீனியர், லேடிஸ் கேட்குது. உங்களுக்கு எதுவோ அதை கொடுங்க. ஜென்ரல் ஓகே, அதில் ஜென்ரல் கொடுக்குறேன். இப்போ அவைலபிளாக இருக்க சீட்ஸ்லாம் காட்டுது பாருங்கள். மொத்தம் மார்ச் 24 அன்றைக்கி 4 ட்ரெயின் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது தாம்பரம் டு நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ். அது வந்து ஈவினிங் 7:25க்கு தாம்பரத்தில் இருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 7:30க்கு நாகர்கோவில் போய் சேரும். ஸ்லீப்பர் 415, 3A 1090, சீட்டிங் வந்து 245, 2A 1535, 1A வந்து 2565. உங்களுக்கு எது வேணுமோ அதை புக் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லீப்பர் போடலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்கணும், ஐஆர்சிடிசி யூசர் ஐடி கேட்கும். இது நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கணும், யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணிட்டேன், அதனால் ஓப்பன் பண்ணுறேன். போட்டிங்கன்னா கண்டினியூ கொடுங்க. அடுத்து பேசஞ்சர்ஸ் யார் போகிறாங்களோ அவங்களோட நேமு, ஏஜு, ஜெண்டர் டைப் பண்ணிக்கணும். வேறு 2-3 பேசஞ்சர்ஸ்னால் ப்ளஸ் ஆட் பேசஞ்சர் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வேறு பேசஞ்சர்ஸு. மொபைல் டிக்கெட் என்ட்ரு பண்ணணும். ஏன்னா டிக்கெட்டோட வெரிஃபிகேஷன் கோட் பிடிஎஃப் ஃபார்மேட்லாம் வரும் டிக்கெட். அதுக்காக நம்ம மொபைல் நம்பர் கொடுக்கணும். அடுத்து அட்ரஸ் கேட்குது, டெஸ்டினேஷன் அட்ரஸ். உங்களோட டெஸ்டினேஷன் அட்ரஸ் கொடுங்க. பின்கோட் கேட்குது, நாகர்கோவில் பின்கோடு. தெரிலனா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். முடிச்சிட்டிங்கன்னா கண்டினியூ கொடுங்க. தேர்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி கேட்குது. நமக்கு அது தேவையில்லை. நம்ம வேறு எதுவும் பண்ண. புக்கிங் கண்டிஷன் ஒன்லி புக் இஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன் ஆர் மீட் கேட்குது. நான் புக் ஒன்லி இஃப் திஸ். நம்ம நன்னே கொடுத்துடலாம். கோச் ப்ரிஃபரன்ஸ் அதெல்லாம் கேட்குது, நம்ம அதெல்லாம் தேவையில்லை. கண்டினியூ கொடுத்துடலாம்.
ஐஆர்சிடிசி பாஸ்வேர்டு ஞாபகம் இருக்கான்னு கேட்குது. ஆமாம் இருக்குன்னு நம்ம கொடுத்துட்டோம். ஓகே கொடுத்துட்டோம். இப்போ நம்ம டிக்கெட் ப்ரைஸ் வந்து 415. ஐஆர்சிடிசி சர்வீஸ் சார்ஜ் வந்து 17 ருபீஸ். அவ்வளோதான், வேறு எதுவும் அவங்க பிடிக்கல. டோட்டலி 432. ப்ரிப்பேரிங் டு பே. இப்போ நீங்கள் வந்து அப்படி டைரெக்டாக உங்கள் இந்தியன் பேங்க் வந்துட்டு ப்ரொசீட் டு பே பண்ணி அமௌண்ட்டை பே பண்ணி நீங்கள் டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.